யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிகர் பேரரசர் கலைக்குழுவின் ஸ்தாபகர் கே சங்கர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோக்குள் போகலாமா? நாம் தீபாவளிக்கு வெளிவந்த மக்கள் திலகத்தின் வெற்றி படங்களை பற்றி பார்த்தோம். தற்போது நாம் பார்க்க போவது பொங்கலுக்கு வெளியாகி வெற்றி பெற்ற படங்கள். அதை பற்றி நாம் பார்க்கலாம். தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 15 படங்கள் வெளிவந்திருந்தன. ஆனால் பொங்கலுக்கு மக்கள் திலகத்துக்கு வெளியான படங்கள் மொத்தம் 12 தான். முதல் படம் பார்த்தோம்னா 1956 வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும். அது 12/1/56 அன்று வெளியாகி நல்ல வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட மதுரையில் சிந்தாமணியில் வெளியானுச்சு. சிந்தாமணியில் வெளியாகி 141 நாள் சிந்தாமணியில் மட்டும் ஓடிச்சு. மற்ற தேட்டர்லாம் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 168 நாள் வரைக்கும் ஓடி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக வச்சுது அலிபாபாவும் 40 திருடர்களும். மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பான இந்த படம் தமிழில் வெளியான முதல் கலர் படம். வெளிநாட்டில் கலர் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்த படம். இந்த படம் ஒரு மகத்தான வெற்றி படம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்தோம்னா சக்கரவர்த்தி திருமகள். சக்கரவர்த்தி திருமகள் 1957 தீபாவளிக்கு பொங்கலுக்கு 3 நாள் கழித்து வெளிவந்த படம். பொங்கல் ஜனவரி 14, 18 வந்த படம். பொங்கல் வெளியீடு தான் ஏனோ காரணத்தால் ஒரு 3-4 நாள் தள்ளி போயிடுச்சு. சேலத்தில் 140 நாள் ஓடி ஷிஃப்டிங்கில் வெளிவிழா ஓடிச்சு. சேலத்தில் 9 திரையில் 100 நாள், 30 திரைகளில் 50 நாட்களுக்கு மேலே ஓடி அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் சக்கரவர்த்தி திருமகள் என்று ஆனது. சக்கரவர்த்தி திருமகள் ஒரு சிறந்த வெற்றி படம் தான். கதாநாயகி அஞ்சலி தேவி. அதில் தான் நீலகண்டன் முதல்ல எம்ஜிஆரை வச்சு இயக்கின படம் சக்கரவர்த்தி திருமகள். அடுத்த படத்தை பார்த்திங்கன்னா அரசியலங்குமரி 1961. ஆனால் பொங்கலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 1 வெளியாயிட்டு 1/1/1961 வெளிவந்த அரசியலங்குமரி. அது ஒரு ஜூபிட்டர் பிக்சர்ஸ். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஏற்கனவே நிறைய படங்கள் மக்கள் திலகத்தை வச்சு எடுத்திருக்காங்க. அரசியலங்குமரி 1/1/61 வெளியாகி சென்னையில் மட்டும் 82 நாட்களை தாண்டிச்சு. 100 நாள் ஓட வேண்டிய படம். ஆனால் கொஞ்சம் லேட் ரிலீஸாக வந்துச்சு. கொஞ்சம் தயாரிப்பில் கூட கொஞ்சம் நாள் இருந்துச்சு. எல்லா ஊர்கள்லேயுமே ரிப்பீட் ரன் இந்த படம் நல்லா ஓடிருக்கும். திருப்பி போடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் எல்லா ஊர்களையும் ஓடிச்சு அரசியலங்குமரி. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ஏற்கனவே மக்கள் திலகத்தை வச்சு ராஜகுமாரி, மோகினி, மர்மயோகி போன்ற படங்களை எடுத்தவங்க தான். எம்ஜிஆருக்கும் ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. சரி நேயர்களே, நம்ம இப்போ அடுத்த படத்தை பார்க்க போனால் ராணி சம்யுக்தா. ராணி சம்யுக்தா எம்ஜிஆரும் பத்மினி நடித்த படம். ஜனவரி 14, 62 வந்த படம். ஜனவரி 14, 62 வந்த படம். இந்த படம் மட்டும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. சென்னையில் 56 நாள் ஓடிச்சு. அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்த படம். பாடல்கள்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாம். அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. சரி நேயர்களே, அடுத்த படம் பார்க்க போனீங்கன்னா மகத்தான வெற்றி படம். ஜனவரி 11 வந்துச்சு. பணத்தோட்டம் 1963. 1963 சரவணா ஸ்க்ரீன் தயாரித்த படம் பணத்தோட்டம். பணத்தோட்டம் தயாரிக்கும் போது தான் அவங்க ஆலயமணி 2 ஒரே கம்பெனி படம் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டைரக்ஷன்ஸ் கே சங்கர் தான். சங்கத்தோட்டம் சென்னையில் பிளாசா கிரவுண்ட் மேகலா 3 தேட்டர்லையும் சேர்ந்து 84 நாள் ஓடிச்சு. மதுரையில் 93 நாள் ஓடிச்சு. அதுக்கு பிறகு பணத்தோட்டம் தயாரித்த பிறகு சரவணா ஸ்க்ரீன் எம்ஜிஆர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயமணி PS வீரப்பா படம். அவங்க சரவணா ஸ்க்ரீன் கிடையாது. டைரக்ஷன் மட்டும் கே சங்கர். மற்றபடி சரவணா ஸ்க்ரீனில் வந்த படங்கள் சிவாஜி கணேசனுக்கு பாலும் பழமும் வந்துச்சு. பாகப்பிரிவினை அந்த படங்கள் வந்தாலுமே, ஆனால் பணத்தோட்டம் கொடுத்த லாபத்தை மற்ற படங்கள் கொடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா குறைந்த நாட்கள் எடுக்கப்பட்டு அதிக வசூலை பெற்ற படம் பணத்தோட்டம். பணத்தோட்டமும் ரிப்பீட் ரன் நல்லா ஓடின படம். அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போனால் வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் ஜனவரி 14 வந்துச்சு. தேவர் ஃபிலிம்ஸ் படம். தேவர் ஃபிலிம்ஸ் படம் ஜனவரி 14 சித்ரா, பிராட்வே, மேகலா அத்தனையில் 100 நாள், சேலம் சாந்திலையும் 100 நாள், மொத்தம் 4 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் எல்லாருக்கும் தெரியுமே, கர்ணனே வேட்டையாடின படம். அவ்வளோ ஒரு மகத்தான வெற்றி பெற்ற படம் வேட்டைக்காரன். எல்லா ஊர்கள்லேயும் 50 நாளைக்கு மேலே நிறைய ஊர்களில் ஓடிச்சு. அப்புறம் பார்க்க போனால் மகத்தான வெற்றி படமான எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளை கிட்டத்தட்ட
7 தேட்டரில் வெள்ளி விழா, 18 தேட்டரில் 100 நாள். இந்த சாதனையை எந்த படமும் இன்றைக்கு வரைக்கும் அது எம்ஜிஆர் திரைத்துறை இருக்கிற வரைக்கும் நெருங்கவே முடியலை. அப்பேற்பட்ட படம் எங்கள் வீட்டு பிள்ளை. அதுவும் பொங்கல் என்று தான் வந்துச்சு. அந்த பொங்கலில் பார்க்கறதோட மக்கள் திலகத்தின் படங்கள் பொங்கலுக்கு வந்தால் பயங்கர ஹிட் அடிக்குங்கிற ஒரு இது வந்து எங்கள் வீட்டு பிள்ளையை பார்த்து தான் வந்துச்சு. அதை பார்த்து தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அன்பேவா படத்தை எடுத்தாங்க. அவங்களும் அடுத்த வருஷமே 1966 ஜனவரி 14 அந்த படத்தை விட்டாங்க. அன்பேவா சென்னை கேசினால 154 நாள், மதுரை சிந்தாமணில் 147 நாள். அன்பேவா ஒரு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டு பிள்ளை அளவுக்கு வெற்றி பெற்றாலும் அது வந்து 6 தேட்டரில் தான் 100 நாள் ஓடிச்சு. அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. ஏன்னா வரிசையாக படங்கள் பிப்ரவரி 4 ஒரு படம், 4 நாள் ஆகிட்டால் பிப்ரவரி 18 ஒரு படம், முகராசி, இப்படி வரிசையாக வந்தது. அப்புறம் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா நாடோடி, இப்படி வரிசையாக 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகி எல்லாமே ஓரளவு வெற்றி பெற்றது. முகராசின்னு 100 நாள் ஓடிச்சு. அதனால் வந்து அன்பேவா வந்து கேசினோவில் 154 நாள் ஓடிச்சு. அடுத்த படம் பார்க்க போனால் 13/1/67 வெளிவந்த தாய்க்கு தலைமகன். தாய்க்கு தலைமகன் வெலிங்டன் பிராட்வேல 70 நாள் ஓடிச்சு. இந்த 2 தேட்டர்லையும் 70 நாள் தாண்டிச்சு. அது எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட நேரத்தில் வந்த படங்கிறதுனால மக்கள் வந்து சோர்ந்து போயிருந்தாங்க, ரசிகர்கள்லாம். படம் ஓரளவு சுமாரான வெற்றியை பெற்றது. ஆனால் தேவர் ஃபிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்த படம் தான். அடுத்தது பார்க்க போனால் ரகசிய போலீஸ் 115, 11/1/68 வெளிவந்த படம். திருச்சி சேலத்தில் 100 நாள் தாண்டிச்சு. மொத்த தமிழ்நாட்டில் 26 தேட்டர்களில் 50 நாளை தாண்டி ஓடின படம் தான் ரகசிய போலீஸ் 115. பத்மினி பிக்சர்ஸ் படம். பத்மினி பிக்சர்ஸ் படம் பிரம்மாண்ட படங்களெல்லாம் எடுத்துகிட்டு செலவே இல்லாமல் எடுத்த படம் தான் ரகசிய போலீஸ் 115. நல்ல வருமானத்தை கொடுத்துச்சு அவருக்கு. உடனே அடுத்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த படம் என்ன படம் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை. அடுத்த படம் பார்க்க போனால் மாபெரும் வெற்றி பெற்ற மாட்டுக்கார வேலன். மாட்டுக்கார வேலன் 14/1/70 வெளிவந்துச்சு. 12 தேட்டரில் 100 நாள், 2 தேட்டரில் வெள்ளி விழா, சென்னை மதுரை வெள்ளி விழா ஓடிச்சு. மற்றபடி 12 தேட்டரில் 100 நாள். மாட்டுக்கார வேலன் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் பொங்கலுக்கு வெளியான படங்களில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் மாட்டுக்கார வேலன் தான் சொல்லணும். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா 14/1/78 வெளிவந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து எம்ஜிஆரின் கடைசி படம். பத்மினி பிக்சர்ஸ் படம் எடுத்தாங்க. அப்புறம் வந்து அவர் இறந்து போனதுனால, பந்துல இறந்து போனாலும் எம்ஜிஆரே டைரக்ட் பண்ணார். இந்த படம் வந்து பட்டுக்கோட்டையில் 101 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாகி 71 நாள் ஓடிச்சு பட்டுக்கோட்டை ராஜாமணியில். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சென்ட்ரல்லையும் 70 நாள், நெல்லை சென்ட்ரலில் 62 நாள். இப்படி ஓரளவு நல்ல வெற்றியை பெற்றது. படம் வந்து அது முழுமையாக எடுக்கப்படலை. கொஞ்சம் காட்சிகள்லாம், அந்த போர் காட்சிகள்லாம் டச்சப் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் வெளிவந்தே இவ்வளவு பெரிய ஹிட் ஆகிருக்கு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆரின் கடைசி படம். 115வது படம். அவர் கதாநாயகனாக நடித்த 115வது படம். மெட்ராஸ்லலாம் 11 லட்சத்துக்கு மேலே வசூலாச்சு. 50 நாள்லேயே அவ்வளோ வசூல் பெற்று அவ்வளோ ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லணும். சரி நேயர்களே, பொங்கலுக்கு வந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி பார்த்தோம். எல்லாமே சிறப்பாக ஓடிய படங்கள் தான். அடுத்த கண்டென்ட்டில் வேறு ஒரு தலைவரின் சாதனையை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.